Hi students, good morning to all. How are you? This is 4th standard social class. Today we are going to learn about the 4th lesson பார்க்க போறோம். Lesson name என்ன அப்படினா the TH is the great G R E A T great Indian I N D I A N Indian desert D E S E R T desert ஓகேவா. ஸோ லெசன் நேம் அப்படிங்கிறது த கிரேட் இந்தியன் டெசர்ட். டெசர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாலைவனம் பகுதி. டெசர்ட் அப்படிங்கிறது பாலைவனம் பகுதி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா த நார்த்தன் பிளெயின்ஸ் பார்த்தோம். நார்த்தன் பிளெயின்ஸ் அப்படிங்கிறது சமவெளி. ஸோ லாட் ஆஃப் த கிராப்ஸ் அப்படிங்கிறது எங்கே க்ரோத் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி பிளெயின்ஸ். ஸோ கிராப்ஸ் அப்படிங்கிறது கேஷ் கிராப்ஸ் அண்டு ஃபுட் கிராப்ஸ் அப்படின்னு பார்த்தோம் ஓகேவா. உணவு பயிர்கள். நெக்ஸ்ட் ஒன் பணப்பயிர்கள் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஆக்குபேஷன் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர் அப்படின்னு மெயின் ஆக்குபேஷன் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். ஸோ டுடே டாபிக் என்ன அப்படின்னா த கிரேட் இந்தியன் டெசர்ட். ஸோ டெசர்ட் அப்படிங்கிறது பாலைவன பகுதி. ஸோ பாலைவன பகுதி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அது ஃபுல்லாக என்ன கவர் ஆகிருக்கும் அப்படின்னா சாண்ட் அப்படிங்கிறது கவர் ஆகிருக்கும். சாண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா மணல் ஓகேவா. SAND ஸ்டாண்ட் அப்படிங்கிறது மணல். ஸோ சாயில் அப்படின்னு சொல்லுவோம். சாயில் அப்படிங்கிறது மண். SOIL சாயில் அப்படிங்கிறது மண் அப்படின்னு சொல்லுவோம். சாண்ட் அப்படிங்கிறது மணல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சாயில் அப்படிங்கிறது நம்ம லொக்கேஷனில் இருக்கல என்ன சொல்லுவோம் அப்படின்னா சாயில். ஸோ ஒரு பிளான்ட் வந்து க்ரோத் ஆகணும் அப்படின்னா இந்த சாயில் அப்படிங்கிறது சாயிலோட இந்த தரம் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆனால் இந்த சாயில் என்ன செய்யும் அப்படின்னா செடி அப்படிங்கிறது வளரும். அதே சாண்ட் மணல் என்ன அப்படின்னா அதிகமான பிளான்ட்ஸ் அப்படிங்கிறது வளராது. ஏன் அப்படின்னா ஸோ அந்த வாட்டரை அப்சர்வ் பண்ணுற அந்த கெப்பாசிட்டி அப்படிங்கிறது எதுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா சாயிலுக்கு தான் அதிகமாக இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெசர்ட் இஸ் ஏ sandy area with not much vegetation. So what is a desert அப்படினா ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா a desert is a sandy area. sand அப்படிங்கிறது மணல் அதிகமாக உள்ள ஏரியானா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டெசர்ட் பாலைவனம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்ன இருக்கும் நெக்ஸ்ட் இது வித் நாட் அப்படின்னா நாட் மச் வெஜிடேஷன். வெஜிடேஷன் அப்படிங்கிறது தாவர இனங்களை குறிக்கும். மரம் செடி கொடி ஸோ எல்லாம் சேர்ந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெஜிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். தாவர இனங்கள். ஸோ எது குறைவாக இருக்கும் எது வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னா இந்த தாவர இனங்கள் அப்படிங்கிறது நம்ம டெசர்ட்ல பார்க்கவே முடியாது. ரொம்ப லோவாக இருக்கும். அப்போ வாட் இஸ் ஏ டெசர்ட் அப்படின்னா ஏ டெசர்ட் இஸ் ஏ சாண்டி ஏரியா வித் நாட் மச் வெஜிடேஷன். ஃபுல்லாகவே மணலாக இருக்கும். ஸோ எது ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படின்னா தாவர இனங்கள் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும். ஸோ நம்ம மேப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ எதுலேருந்து எது வரைக்கும் கவர் ஆகிருக்கும் அப்படின்னா டு த சவுத் வெஸ்ட். டு த சவுத் வெஸ்ட் ஆஃப் த நார்த்தன் பிளேன்ஸ். நார்த்தன் பிளேன்ஸ் லைஸ் த கிரேட் இந்தியன் டெசர்ட். ஸோ அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிரேட் இந்தியன் டெசர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு 4 டைரக்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ 4 டைரக்ஷன் அப்படிங்கிறது நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு ஓகேவா. ஸோ அதில் சவுத் வெஸ்ட் அப்படிங்கிறப்ப ஸோ இந்த லொக்கேஷனில் வரும் சவுத் அண்டு வெஸ்ட்டு. So southwest of the northern plains lies. So northern plains அப்படிங்கிறது northern mountainsக்கு கீழே இருக்குது என்ன சொல்லியிருக்கேன் northern plains அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதில் கண்டினியூஸாக வர்றது என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிரேட் இந்தியன் டெசர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ another one known as the ஸோ இது நம்ம மறுபடியும் எப்படி அழைக்கலாம் அப்படின்னா ஸோ known as the Thar desert. என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா Thar desert அப்படின்னு சொல்லலாம். தார் பாலைவனம் அப்படின்னு சொல்லலாம். THAR தார் டெசர்ட் DESERT தார் டெசர்ட் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா. அப்போ டு த சவுத் வெஸ்ட் of the northern plains
lies the Great Indian Desert அப்படின்னு சொல்றது. So known as the another name அப்படிங்கிறது தார் டெசர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இந்தியா பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா த மேஜர் பார்ட் ஆஃப் த ராஜஸ்தான் ஃபுல்லாக என்ன கவர் அப்படின்னா ராஜஸ்தான் அப்படிங்கிறது டெசர்ட் ஏரியா. ஓகேவா, ராஜஸ்தான் அப்படிங்கிறது டெசர்ட் ஏரியா. ஸோ இந்த ராஜஸ்தான் அப்படிங்கிறது எந்த சைடு இருக்கும் அப்படின்னா மேஜர் பார்ட் அப்படிங்கிறது ராஜஸ்தான் தான். ஸோ ராஜஸ்தான் அப்படிங்கிறது வெஸ்டர்ன் சைடு இருக்கும். இந்த சைடு இருக்கும், வெஸ்டர்ன் சைடு இருக்கும். ஸோ வெஸ்டர்ன் சைடு கவர் த ராஜஸ்தான் ஏரியா. ராஜஸ்தான் இஸ் ஏ டெசர்ட் ஏரியா. டெசர்ட் அப்படிங்கிறது ராஜஸ்தான் தான் சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அதிகமாக என்ன அப்படின்னா ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் அதே ஈஸ்டர்ன் சைடு பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்டர்ன் சைடு அப்படிங்கிறது த ஓல்டன் மவுண்டன் சிஸ்டம் இருக்கும். ஸோ ஓல்டன் மவுண்டன் சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆரவல்லி ரேஞ்சஸ். ஸோ ஆரவல்லி ரேஞ்சஸ் எந்த சைடு இருக்கும் அப்படின்னா ஈஸ்டர்ன் சைடு இருக்கும். அப்ப வெஸ்டர்ன் சைடு ஃபுல்லா என்ன இருக்கு அப்படின்னா ராஜஸ்தான் டெசர்ட் ஏரியா இருக்கு. ஸோ ஈஸ்டர்ன் சைடு அப்படிங்கிறது த ஓல்டஸ்ட் மவுண்டன் சிஸ்டம் என்னவா இருக்கு அப்படின்னா ஆரவல்லி ரேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணீங்க. வாட் இஸ் ஏ டெசர்ட்னா ஏ டெசர்ட் இஸ் ஏ சாண்டி ஏரியா வித் நாட் மச் வெஜிடேஷன். ஸோ டெசர்ட் ஏரியா பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா ரொம்ப ஃபியூ பிளான்ட்ஸ் தான் இருக்கும். பிளான்ட்ஸ் அப்படிங்கிறதே மரம் செடி கொடி. ஸோ பிளான்ட்ஸ் அப்படிங்கிறதே இந்த ரொம்ப ஃபியூ பிளான்ட்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் அந்த லோ ரெயின்ஃபாலாக இருக்கும். அந்த மழை பொழிவு அப்படிங்கிறதே ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஏரியா விட அங்கே கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப டெசர்ட் ஏரியா அப்படிங்கிறதே ரொம்ப லோவாகவே இருக்கும். ஸோ அந்த வாட்டர் அப்படிங்கிறதே ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ லிட்டில் வாட்டர் இந்த டெசர்ட் ஏரியா ரொம்ப அந்த வாட்டர் அப்படிங்கிறது வாட்டர் சப்ளை வாட்டர் ஸோ எல்லாமே அங்கே எப்படி தான் இருக்கும் அப்படின்னா ரொம்ப குறைவாக தான் இருக்கும். தண்ணீர் அப்படிங்கிறது பற்றாக்குறையாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ட்ரையாக இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா வறண்ட ஒரு நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா டெசர்ட் ஏரியா அப்படிங்கிறதே காணப்படும். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஸோ அங்கே ரொம்ப லோவாக வந்து ரெயின்ஃபால் கிடைக்கிறதுனால ஸோ ரெயின்ஃபால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மழை பொழிவு. ரெயின்ஃபால் அப்படிங்கிறது மழை பொழிவு. RAINFALL ரெயின்ஃபால் அப்படிங்கிறது மழை பொழிவு. அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப லோவாக இருக்கும். லோ ரெயின்ஃபால் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஹெவி சாயில் எரேஷன் அப்படிங்கிறதே காணப்படும். என்ன அப்படின்னா ஹெவி சாயில் எரேஷன். சாயில் எரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மண் அரிமானம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இந்த மண் அரிமானம் அப்படிங்கிறது எப்படி ஏற்படும் அப்படின்னா ஸோ நம்ம ட்ரீஸ்லாம் வளர்க்குறோமா ஸோ அந்த ட்ரீஸ்லாம் கட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த மண் அரிமானம் அப்படிங்கிறது ஏற்படும். ஏன் அப்படின்னா அந்த ட்ரீஸில் உள்ள ரூட் அப்படின்னா வேர். ஸோ வேர் அப்படிங்கிறது என்ன இருக்கும் அப்படின்னா மண்ணை நல்லா ஸ்ட்ராங்காக இறுக்கி பிடிச்சிக்கும். ஓகேவா, ஸோ ஒரு மரம் வெட்டுறோம் அப்படின்னா அந்த இடத்த பார்த்தோம் அப்படின்னா அந்த ரூட் அப்படிங்கிறது ஸோ எங்கே மரம் எடுக்கோ அதை சுற்றி கொஞ்சம் லாங் தொலைவு இருக்கும் அந்த ரூட் அப்படிங்கிறதே கவர் ஆகிருக்கும். மரம் வெட்டுறப்ப பார்க்கலாம். ஓகேவா, அப்போ அந்த மண் அரிமானம் ஏற்படாமல் தடுக்கிறது என்ன அப்படின்னா மரத்தில் உள்ள அந்த ரூட் சிஸ்டம் அப்படிங்கிறதே ஒரு முக்கிய ஒரு பயன்பாடாக இருக்குது. ஸோ அப்போ வந்து அதிகமாக மரம் செடி கொடிலாம் அங்கே இல்லாத காரணத்தினால ஸோ என்ன ஏற்படும் அப்படின்னா இந்த மண் அரிமானம் அப்படிங்கிறதே ஏற்படும். ஸோ மண் அரிமானம் ஏற்படுச்சு அப்படின்னா ஸோ மண்ணோட தரம் அப்படிங்கிறதே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ ஹெவி சாயில் எரேஷன் அப்படிங்கிறது அங்கே இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் லோ ரெயின்ஃபாலாக இருக்கும். ஸோ லோ ரெயின்ஃபாலாக இருக்கிறதுனால சம் பிளான்ட்ஸ் மட்டும் என்ன செய்யும் அப்படின்னா அங்கே க்ரோத் ஆகும். ஸோ என்னென்ன பிளான்ட்ஸ் அப்படின்னு பார்ப்போமா? என்னென்ன பிளான்ட்ஸ் வந்து க்ரோத் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் டேட் ஃபார்ம்ஸ். பேரிச்சை பழம் சாப்பிட்ருக்கீங்களா? ஸோ இந்த பேரிச்சை பழம் அப்படிங்கிறது ஸோ எங்கே தான் விளையும் அப்படின்னா டெசர்ட் ஏரியாவில் தான் விளையும். நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன்
டேட் ஃபார்ம்ஸ் பேரிச்சம்பழம், தானி ஸ்கர்ப்ஸ் அப்படிங்கிறது முள் புதர்கள், சின்ன சின்ன அப்படியே குட்டியாக சப்பாத்தி களி மாதிரி ஷார்ட் ஃபார்மில் முள்ளாக இருக்கும். ஸோ அது அங்கே அதிகமாக விளையும். நெக்ஸ்ட் ஒன் கீக்கர் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ட்ரீ, பேபுல் அப்படிங்கிறதும் ஒன் ஆஃப் த ட்ரீ தான், மர வகை. லாஸ்ட் ஒன் அப்படிங்கிறது கேட்டஸ் அப்படிங்கிறது கற்றாழை. ஓகே, அந்த கேட்டஸ் அப்படிங்கிறது கற்றாழை. ஸோ இதெல்லாம் அங்கே என்ன செய்யும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த ட்ரீஸ் மட்டும் ஏன் அங்கே வந்து க்ரோத் ஆகுது அப்படின்னா, ஸோ இந்த வாட்டர் அப்படிங்கிறதுங்களுக்கு அதிகமாக தேவைப்படாது. ஸோ ரொம்ப லோ வாட்டரில் என்ன செய்யும் அப்படின்னா இதெல்லாம் அங்கே க்ரோத் ஆகும். ஸோ வாட்டர் வந்து அதிகமாக இதுக்கெல்லாம் என்ன செய்யுதுன்னா தேவைப்படாது. நெக்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா அங்கே ஸ்ட்ராங் விண்ட் அப்படிங்கிறது ப்ளோ ஆகும். ப்ளோ மீன்ஸ் வீசுறது, விண்ட் அப்படிங்கிறது ஏர் தான். ஓகேவா, இந்த ஏர் மூவ் இஸ் கால்டு விண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு என்ன செய்யறது, மூவ் பண்ணி போகிறது. ஸோ ஏர் அப்படின்னு என்ன செய்ய முடியும், ஒன்லி ஃபீலிங் தான், உணர முடியும். அதை என்ன செய்ய முடியாது, நம்ம பார்க்க முடியாது. அப்போ ஸ்ட்ராங் அப்படிங்கிறது பலத்த காற்று, இந்த ஹெவி ரெயின் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏர் அப்படிங்கிறது ரொம்ப ஹெவியாக வீச ஆரம்பிக்குமா. அப்போ ஸ்ட்ராங் விண்ட்ஸ் ப்ளோ அக்ராஸ் த டெசர்ட் மீன்ஸ் டெசர்ட்டில் பாலைவனத்தில் வீசும் போதே ஸ்விப்பிங் அப் த ஸ்டாண்ட், அந்த மணல் அப்படிங்கிறது இன்டு ஹில்ஸாக மாறும். ஹில்ஸ் அப்படிங்கிறது குன்றுவா என்ன செய்யும், ஹில்ஸ் அப்படிங்கிறது குன்று. ஸோ அந்த ஸ்டாண்ட் அப்படிங்கிறது குன்றுவா மாறும். தட் இஸ் கால்ட் எ ஸ்டாண்ட் டியூன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், மணல் மேடு அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, அந்த ஓவராக காற்று வந்து வீசுகிறப்ப ஸோ நம்மளே பார்ப்போம் அப்படின்னா ரொம்ப அதிகமாக ஏர் அப்படின்னு ப்ளோ ஆகிறப்ப வீசுகிறப்ப ஸோ ரோட்டில் உள்ள எல்லா மண் துகள் தூசி எல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா அப்படியே ரொம்ப மேலே பறக்க ஆரம்பிக்குமா. ஸோ அதுமாதிரி டெசர்ட் ஏரியா அப்படிங்கிறது ஒரு ட்ரை ஏரியா, ஒரு வறண்ட ஒரு நிலப்பரப்பு. ஸோ அங்கே ஓவரான காற்று அப்படிங்கிறப்ப வீசும்போது ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லா மணலும் ஒன்றா சேர்ந்து என்ன அப்படின்னா ஸ்டாண்ட் டியூன்ஸாக மாறும், மணல் மேடாக என்ன செய்யும் அப்படின்னா மாற ஆரம்பிக்கும். அப்போ ஸ்ட்ராங் விண்ட்ஸ் ப்ளோ அக்ராஸ் த டெசர்ட் ஸ்விப்பிங் அப் த ஸ்டாண்ட் இன்டு ஹில்ஸ் கால்டு, அந்த மணல் அப்படிங்கிறது எதவா மாறுது, ஹில்ஸாக மாறும். தட் இஸ் கால்ட் எ ஸ்டாண்ட் டியூன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னா அங்கே டெஸ்ட் ஸ்ட்ரோம் அப்படிங்கிறது வீச ஆரம்பிக்கும் காமனாக. என்ன அப்படின்னா டெஸ்ட் அப்படிங்கிறது தூசியால் ஒரு அந்த காற்று அப்படிங்கிறது அதிகமாக வீச ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஸ்கேர்ஸ் அப்படிங்கிறது, அந்த வாட்டர் அப்படிங்கிறது பற்றாக்குறை அப்படிங்கிறது அங்கே அதிகமாக இருக்கிறதுனால ஸோ அந்த ஸ்கேர்சிட்டி அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படும். ஸோ அப்போ என்ன செய்யும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அண்டர் கிரவுண்ட் த வாட்டர். ஸோ இந்த ஸ்ப்ரிங் சீசன், ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது வசந்த காலம் அப்படின்னு சொல்லுமா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அண்டர் த கிரவுண்ட் ஆட்டோமேட்டிக்காக என்ன அப்படின்னா அந்த ஓசஸ்ன்னு என்ன சொல்லணும் அப்படின்னா நீர் ஊற்று ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும் அப்படின்னா வாட்டர் அப்படிங்கிறது அண்டர் த கிரவுண்ட் மூலமாக என்ன செய்யும் அப்படின்னா வாட்டர் அப்படிங்கிறது சப்ளை ஆகும். ஸோ அதை சுற்றி என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா இந்த ஸ்மால் வில்லேஜ் அங்குள்ள பீப்புள்ஸ் அப்படிங்கிறது இந்த ஓசை சுற்றி என்ன செஞ்சுருப்பாங்கன்னா அந்த அவங்களோட பீப்புள் அப்படிங்கிறது லீவ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன கிராப்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக விளையும் அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது ஜோவார், நெக்ஸ்ட் ஒன் பஜாரா. ஸோ இந்த கிராப்ஸ் அப்படிங்கிறது அங்கே அதிகமாக க்ரோத் ஆகும். ஜோவார் அண்டு பஜாரா அப்படிங்கிறது கிராப்ஸ் அப்படிங்கிறது பயிர்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா அங்குள்ள அனிமல்ஸ். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ டெசர்ட்டில் என்ன அனிமல்ஸ்மா இருக்கும், டெசர்ட்டில் என்ன அனிமல்ஸ் இருக்கும் அப்படின்னா கேமல்ஸ். என்ன அனிமல்ஸ் இருக்கும், கேமல்ஸ் தான் டெசர்ட்டோட அனிமல். அனிமல் லைஃப் பார்க்குறோம் அப்படின்னா ஸோ கேமல்ஸ் ஆர் Camels are commonly used in desert for the transportation. Transportation அப்படிங்கிறது one place இருந்து another placeக்கு என்ன செய்யுது போய் ரீச் ஆகுது. ஓகே, ஒன் பிளேஸ் another பிளேஸ்க்கு போய் ரீச் ஆகுது. ஸோ அப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோமா. ஸோ நம்ம ஏரியாவில் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுவோமா. ஸோ ஆனால் டெசர்ட்டில் என்ன தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா இந்த கேமல்ஸ் தான் பீப்புள் அப்படிங்கிறதே அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கேமல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒட்டகம். கேமல்ஸ் அப்படிங்கிறது ஒட்டகம். கேமல்ஸ் ஆர் CAMELS. ஓகேவா, கேமல்ஸ் ஆர் காமன்லி யூஸ்டு இன் டெசர்ட் ஃபார் த
டிரான்ஸ்போர்ட்டேஷன். எதுக்காக மக்கள் அங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இடத்துல இருந்தே மற்றொரு இடத்துக்கு ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் go to reach the people. ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு people வந்து போகணும், அங்குள்ள மக்கள் வந்து போகணும் அப்படின்னா ஸோ அவங்க எதுதான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா இந்த கேமல்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த கேமல்ஸ் அப்படின்னு என்ன செய்யும் அப்படின்னா லாங் டிஸ்டன்ஸ் வரைக்கும் என்ன செய்யும் அப்படின்னா வித்தவுட் ட்ரிங்கிங் வாட்டர். என்ன அப்படின்னா வாட்டர் வந்து குடிக்காம என்ன செய்யும் அப்படின்னா லாங் டிஸ்டன்ஸ் வரைக்கும் என்ன செய்யும் அப்படின்னா வாக் பண்ணி போகும். நெக்ஸ்ட் ஒன் இந்த ஸ்டாண்ட் இந்த மணல் என்ன செய்யும் அப்படின்னா ஸோ வாக் ஈஸிலி இந்த கேமல்ஸ் என்ன செய்யும் ரொம்ப ஈஸியாக என்ன செய்யும் அப்படின்னா இந்த கேமல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப வேகமாகவும் நடக்கும். அதே இதில் லாங் டிஸ்டன்ஸே வித்தவுட் ட்ரிங்கிங் வாட்டர் தண்ணி அப்படிங்கிறதே குடிக்காம என்ன செய்யும் அப்படின்னா இந்த கேமல்ஸ் அப்படிங்கிறதே அங்கே பயணம் அப்படிங்கிறது செய்யும். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன்று அது என்ன கொடுக்கணும்னா கேமல்ஸ் ப்ரொவைடர்ஸ் அஸ் என்ன கொடுக்கும் அப்படின்னா மில்க் அப்படிங்கிறது ஒட்டகத்தோட பால் மில்க் அப்படிங்கிறது கொடுக்கும். நெக்ஸ்ட் ஒன் அந்த மில்க் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் பிளாவிங் ஃபீல்டு அப்படிங்கிறது அந்த ஹெல்ப் பண்ணும் உழுதலுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிப் ஆஃப் த டெசர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எதே வந்து சிப் ஆஃப் த டெசர்ட் சொல்லுவோம் அப்படின்னா பாலைவன கப்பல். சிப் ஆஃப் த டெசர்ட் அப்படிங்கிறது நம்ம எதை அழைப்போம் அப்படின்னா இந்த கேமல்ஸ் தான் சொல்லுவோம். ஓகேவா. சிப் ஆஃப் த டெசர்ட் அப்படிங்கிறது பாலைவன கப்பல் அப்படிங்கிறது இந்த கேமல்ஸ். ஓகேவா. அப்போ சிப் ஆஃப் த டெசர்ட் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும் அப்படின்னா கேமல்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வேறு அனதர் அனிமல்ஸ் அப்படின்னா இந்த செவரல் அனிமல்ஸுக்கு ஹோமாவும் இந்த டெசர்ட் அப்படிங்கிறதே இருக்குது. ஸோ என்னென்ன அனிமல்ஸ் பார்ப்போமா. ஸோ கேமல்ஸ் மட்டும் இல்லாமல் ஸோ சம் அனிமல்ஸ் அப்படிங்கிறதே லிவ் இன் த டெசர்ட் ரீஜன். என்னென்ன அனிமல்ஸ் இருக்கும் அப்படின்னா பிளாக் பக்ஸ் இருக்கும், சின்காரா, ஒயிட் டாக், பிளாக் பக்ஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மான் தான். சின்காரா அப்படிங்கிறதும் அதே சேம் தான். ஒயிட் டாக் அப்படிங்கிறது காட்டில் வாழக்கூடிய நாய். ஓகேவா. காட்டு நாய் அப்படின்னு சொல்கிறது. பஸ்டர்ட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பேர்டு பறவை இனத்தில் சேரும். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா ஹோம் இன் த டெசர்ட் ரீஜன். ஸோ இது எல்லாமே எங்கே வாழும் அப்படின்னா டெசர்ட் ஏரியாவில் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளைமேட். கிளைமேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காலநிலை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. கிளைமேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காலநிலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வெதர் அண்ட் கிளைமேட் அப்படின்னு சொல்லலாம். வெதர் அப்படிங்கிறது வெதர் இஸ் த கண்டிஷன் ஆஃப் த அட்மாஸ்பியர் ஆஃப் எ பர்டிகுலர் பிளேஸ் அண்ட் டைம். வெதர் அப்படிங்கிறது ஒவ்வொரு டேக்கும் ஒவ்வொரு டேக்கும் அந்த பிளேஸ்க்கு என்ன செய்யணும்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஒரு 10 o'clock இன்னைக்கு மார்னிங் வந்து சன் ஷைனாக இருக்குது, ரொம்ப வந்து சன் வந்து பிரைட்டாக இருக்குது அப்படின்னா ஸோ ஒரு 12 o'clock 1 o'clock ஸோ க்ளோட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ரெயின் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் ஏ வெதர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வெதர் இஸ் த கண்டிஷன் ஆஃப் த அட்மாஸ்பியர் ஆஃப் ஏ பர்டிகுலர் பிளேஸ் அண்ட் டைம். பர்டிகுலர் பிளேஸ் அண்ட் டைமுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஓகேவா. இப்போ சம்நாட்களில் வந்து ரொம்ப ஹெவி ரெயினாக இருந்துச்சு அப்படின்னா மயிலாடுதுறையில் எப்படி இருக்கலாம் ரொம்ப ஹாட்டாக இருக்கலாம். தட் இஸ் கால்ட் ஏ வெதர். அப்போ இந்த பிளேஸுக்கும் டைமுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கோம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் வெதர். கிளைமேட் அப்படிங்கிறது இந்த கிளைமேட் இஸ் த ஆவரேஜ் வெதர் கண்டிஷன் ஆஃப் ஏ ஓவர் ஏ லாங் பீரியட் ஆஃப் டைம். ஸோ 3 months 2 months அப்படிங்கிறதே ஒரே வெதர் அப்படிங்கிறதே கண்டினியூஸாக இருக்கும். இப்போ சம்மர் சீசன் அப்படிங்கிறதே ஃபுல்லாகவே ஹாட்டாக இருக்குமா தட் இஸ் கால்டு கிளைமேட். அதுமாதிரி ரெய்னி சீசன் அப்படிங்கிறதே 1 month 2 month 3 month ரெயினாகவே இருக்கும். அதே விண்டர் சீசன் அப்படின்னா கோல்டாக இருக்கும் குளிராக இருக்கும். தட் இஸ் கால்ட் ஏ கிளைமேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கிளைமேட் அப்படிங்கிறதே டெசர்ட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா டெசர்ட் அப்படிங்கிறதே ஒரு ட்ரை ஏரியா. ட்ரை அப்படிங்கிறதே ஒரு வறண்ட ஒரு ஏரியா. ஸோ அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபுல்லாகவே ஹாட்டாக தான் இருக்கும். ஹாட் அப்படிங்கிறதே வெப்பமாக இருக்குது. ஸோ அவங்கள டேஸ் பார்க்குறோம் அப்படின்னா டேஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ ரொம்ப லாங்காக இருக்கும் அண்டே ஹாட்டாகவும் இருக்கும்.
நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸோ சன் செட் ஆன பிறகு சன் ரைஸ் அண்டு சன் செட்டு. அப்போ சன் ரைஸ் அப்படிங்கிறது மார்னிங் வந்து சன் ரைஸ் ஆகும், சூரியன் அப்படிங்கிறது உதிக்கும். ஸோ சன் செட் அப்படிங்கிறது மறையிறது. அப்போ சன் வந்து என்ன செய்யும், ஈவினிங் அப்படிங்கிறது மறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஈவினிங் பகல் முழுவதும் இந்த சன் இருக்கிறதுனால ரொம்ப ஹாட்டாக இருக்கும். இந்த டேஸ் அப்படிங்கிறது லாங்காக இருக்க மாதிரி தெரியும் இந்த டெசர்ட் ரீஜனில். நெக்ஸ்ட் ஒன் அதே நைட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ சன் செட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக அந்த கூல் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும். கூல் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்க மாதிரி இருக்கும் டெசர்ட் ஏரியாவில். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா விண்டர் சீசன் எப்படி இருக்கும் அப்படின்னா அதே சேம் தான், அந்த கோல்டு அப்படிங்கிறது இருக்கும். கோல்டு அப்படிங்கிறது குளிராக இருக்குது. ஸோ அப்போ அதிகமான அங்கே வந்து ட்ரை ஏர் அப்படின்னு என்ன செய்யும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வீச ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து இந்த ஹாட் சம்மர் சீசனில் இப்போ வந்து ட்ரை விண்ட் அப்படிங்கிறதே ப்ளோ ஆகுது, ரொம்ப வீச ஆரம்பிக்குது அப்படின்னா ஸோ நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஹாட்டாக தான் இருக்கும். இதே ஒரு ரைனி சீசன் ஒரு விண்டர் சீசனில் அந்த ஏர் அப்படின்னு ப்ளோ ஆனிச்சு வீச ஆரம்பிச்சு அப்படின்னா அந்த கூலிங் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும். ஸோ ஃபுல்லாகவே அங்கே வந்து ஹாட்டாக இருக்கிறதுனால ஸோ அந்த டேஸ்லலாம் பகல் பொழுதுலலாம் அந்த ஏர் அப்படிங்கிறதே வீசும்போது என்ன அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்கும், ரொம்ப டிஃபிகல்ட்டாக என்ன செய்வாங்க அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ தட் டைம் அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா வீட்டை விட்டு வெளில வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஸோ வருவாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே என்ன இருக்க முடியாது அப்படின்னா நம்மளே சம்மர் சீசனில் வீட்டுக்குள்ளே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகமாக வியர்வை அப்படிங்கிறதே அதிகரிக்கும். ஓகேவா. ஸோ அப்போ காற்று அப்படிங்கிறது எப்படி தான் இருக்குது வீசும் அப்படின்னா ரொம்ப ஹாட்டாக தான் அங்கே வீச ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா இரிகேஷன். இரிகேஷன் அப்படிங்கிறது நீர் பாசன முறை அப்படின்னு சொல்லலாம். இரிகேஷன் அப்படிங்கிறது நீர் பாசன முறை. ஸோ அந்த வாட்டர் ஆஃப் த ரொம்ப ஸ்கேர்சிட்டியாக அங்கே இருக்கும். ஓகேவா. ஸ்கேர்சிட்டி அப்படிங்கிறது பற்றாக்குறையாக இருக்கும். ஸோ அதிகமான ஸ்கேர்சிட்டி அப்படிங்கிறது இந்த டெசர்ட் ஏரியாவில் இருக்கிறதுனால ஸோ அங்கே என்ன அந்த கவர்மெண்ட் அண்டர்டேக் இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது அங்கே உருவாக்கியிருக்கு. இந்த கவர்மெண்ட் அப்படிங்கிறது அரசாங்கம். ஓகேவா. ஸோ கவர்மெண்ட் அண்டர்டேக் இந்த இந்திரா காந்தி கேனல். ஸோ என்ன உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா இந்திரா காந்தி கேனல்ஸ் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது அங்கே உருவாக்கியிருக்காங்க ப்ராஜெக்ட். ஸோ இது மூலிமா உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா ஸோ அந்த ராஜஸ்தான் ஏரியாவுக்கு ஸோ கேனல்ஸ் அப்படிங்கிறது கால்வாய். ஓகேவா. ஸோ நீர் அப்படிங்கிறது என்ன செய்யுது ப்ளோ ஆகுது, என்ன சொல்லுவோம் ரிவர் சொல்வோம். ஸோ அதுமாரி கேனல்ஸ் அப்படிங்கிறது கால்வாய் அப்படின்னு சொல்கிறது ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ்க்கு என்ன செய்யும் வாட்டர் அப்படிங்கிறது ஃப்ளோ ஆகுறது ஓடுறது. ஸோ இந்திரா காந்தி கேனல்ஸ் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து எது ஏற்படுத்திருக்கு அப்படின்னா இந்த கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஸோ அந்த அங்குள்ள மக்களோட ஸ்கேர்சிட்டி அப்படிங்கிறது தண்ணீர் பற்றாக்குறையை நீக்கிறதுக்காக. ஓகேவா. ஸோ அங்கங்கே டேம் அப்படிங்கிறது கட்டுவோம் தெரியுமா. ஸோ தண்ணி வந்து என்ன செய்யணும் அப்படின்னா சேமித்து வச்சு ஸோ தண்ணி இல்லாத அது என்ன செய்யுது திறந்து விடுறது. இப்போ மேட்டூர் அணைக்கட்டுலேருந்து வாட்டர் வந்து திறந்து விட போகிறாங்க அப்படின்னு நியூஸ் நம்ம பார்ப்போம் தெரியுமா. ஸோ விவசாயத்துக்கு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டாக இருக்கும், ரொம்ப அதிகமாக அது பயன்படும் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ அதுமாரி ஸ்கேர்சிட்டி அப்படிங்கிறது நீர் பற்றாக்குறையை போக்குறதுக்காக த கவர்மெண்ட் அண்டர்டேக் இந்த இந்திரா காந்தி கேனல்ஸ். ஓகேவா. இந்திரா காந்தி கேனல்ஸ் அப்படிங்கிறது ப்ராஜெக்ட் என்ன எது வந்து உருவாக்கியிருக்கு அப்படின்னா இந்த கவர்மெண்ட் அப்படிங்கிறது இந்த ராஜஸ்தான் பீப்புளுக்காக உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது மூலிமா என்ன அப்படின்னா இந்த இந்திரா காந்தி கேனல்ஸ் அப்படிங்கிறது ஸோ என்ன ரிவர் மூலிமா உங்களுக்கு வாட்டர் அப்படிங்கிறது சப்ளை ஆகும் அப்படின்னா சட்லேஜ். ஸோ இதோட ட்ரைபுட்டரிஸ் அப்படிங்கிறது துணை ஆறுகள். ட்ரைபுட்டரிஸ் அப்படிங்கிறது துணை ஆறுகள். அப்போ சட்லேஜ் ரிவர்லேருந்து இந்த கேனல்ஸ் மூலிமா ஸோ அந்த ராஜஸ்தான் ஏரியாவுக்கு இந்த வாட்டர் அப்படிங்கிறது சப்ளை ஆகி ஸோ அங்குள்ள பீப்புள் என்ன செய்வாங்க அப்படின்னா இது மூலிமா கிராப்ஸ் அப்படிங்கிறது உருவாக்கிட்டு இருக்காங்க இப்போ நவே டேஸில். ஸோ லாட் ஆஃப் த கிராப்ஸு அண்ட் பிளான்ட்ஸ் அப்படிங்கிறது க்ரோத் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆக்குபேஷன் ஆஃப் த பீப்புள். ஆக்குபேஷன் அப்படிங்கிறது நம்ம செய்கிற தொழில் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்குபேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆக்குபேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் சேஞ்ச் ஆகும். ஸோ எல்லாரும் சேம் ஆக்குபேஷன் அப்படின்னு செஞ்சுட்டு இருக்குமா இல்லை. ஸோ இந்த ஆக்குபேஷன் அப்படிங்கிறதுக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் சேஞ்ச் ஆகும். ஸோ அவங்களுடைய குவாலிஃபிகேஷன்
ஸோ அவங்க ஸ்டடி பண்ணது ஸோ எல்லாத்தையும் பொறுத்துனா அப்படின்னா ஆக்குபேஷன் அப்படிங்கிறதே சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ டெசர்ட் ஏரியாவில் இந்த பீப்புள்ஸ் அப்படிங்கிறதே எந்த மாதிரியான ஒரு ஆக்குபேஷன் எந்த மாதிரியான தொழில் அப்படிங்கிறதே அதிகமாக ஈடுபடுறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆக்குபேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ அங்கே வாழ்கிற மக்களோட அந்த லைஃப் அப்படிங்கிறதே ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா வாட்டரும் இல்லை, ஸோ அதனால் அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அங்கே என்ன ஒர்க் வந்து பண்ணுவாங்க அப்படின்னா மைன்ஸ் இந்த பீப்புள் ஒர்க் இன் த மைன்ஸ் அப்படிங்கிறதே சுரங்கம். ஓகேவா, சுரங்கம் அப்படிங்கிறதே அண்டர் த கிரவுண்ட் அப்படி பூமி கடியில் உள்ள ஸோ மைன்ஸ் மூலமாக அவங்க என்ன கிடைக்கும் அப்படின்னா மினரல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கனிமங்கள் அண்டே தாதுக்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, மினரல்ஸ் அப்படிங்கிறதே தாதுக்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னென்ன அதிகமான இந்த பூமிகள் என்ன கிடைக்கும் அப்படின்னா சில்வர், கோல்டு, அயன், பாக்சைட், ஸோ அலுமினியம், ஸோ லாட் ஆஃப் த மினரல்ஸ் அப்படிங்கிறது எங்கே அவைலபிளாக இருக்கும் அப்படின்னா ஒன்லி அண்டர் த கிரவுண்ட் பூமிக்கு அடியில் தான் இருக்கும். ஸோ அதை எந்த ஒர்க் மூலிமா அதை பூமிக்கு மேலே எடுப்பாங்க அப்படின்னா மைன்ஸ் அப்படிங்கிறதே சுரங்கம் மூலிமா என்ன செய்ய முடியும்னா எடுக்க முடியும். அப்போ லாட் ஆஃப் த பீப்புள் ஒர்க் இன் த ராஜஸ்தான் ஏரியா இன் த மைன்ஸ். ஸோ அங்கே தான் அதிகமாக மக்கள் வந்து வேலை ஒர்க் அப்படிங்கிறது பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன ஒர்க் அப்படின்னா ரியரிங் த goats and sheep. என்ன செய்வாங்க அப்படின்னா ஆடுலாம் என்ன செய்வாங்க அப்படின்னா அதிகமாக வளர்ப்பாங்க. ரியரிங் அப்படிங்கிறதே வளர்க்குறதே. ஸோ என்ன வளர்ப்பாங்க அப்படின்னா கோட் அப்படிங்கிறதே ஆடு, GOATS, அண்டு sheep அப்படிங்கிறதே செம்மறி ஆடு. ஓகேவா, ஸோ ஆடு அண்ட் செம்மறி ஆடு அப்படிங்கிறதே அங்கே அதிகமாக மக்கள் அப்படிங்கிறதே வளர்ப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சம் கிராப்ஸ் அப்படிங்கிறது என்ன செய்வாங்க அப்படின்னா இப்போ நவடேஸில் growth ஆகிட்டு இருக்கு. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிராப்ஸ் அப்படிங்கிறது வீட், கோதுமை, நெக்ஸ்ட் ஒன் ஆயில் சீடு, கிராம் பயிர் வகைகள், பல்சஸ் இதுவும் பருப்பு வகைகள். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் ஜோவார், பஜாரா. ஸோ இது மாதிரினா கிராப்ஸ் அப்படிங்கிறது என்ன செய்ய இப்போ நவடேஸில் அதிகமாக க்ரோத் ஆகுது. வீட், ஆயில் சீட், கிராம், பல்சஸ் அண்ட் ஜோவார் அண்டு பஜாரா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸோ அங்கே வாடுற பீப்புள் அப்படிங்கிறதே ஸோ எந்த மாதிரியான ட்ரெஸ் அப்படிங்கிறதே வியர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா த ராஜஸ்தான் பீப்புள் வியர் த பிரைட் அண்ட் கலர்ஃபுல் கிளாத்து. ஸோ ரொம்ப பிரைட்டாக இருக்கும். பிரைட் இப்போ வந்து ட்ரெஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னா ஸோ ட்ரெஸ்ஸை பார்த்தோம் அப்படின்னா சம் ட்ரெஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் ரொம்ப அந்த கலர் அப்படிங்கிறதே ரொம்ப பிரைட்லெஸ்ஸாக இருக்கும். கலர் வந்து அதிகமாக டார்க்காக இல்லாமல் ரொம்ப லோவாக இருக்காமல் இருக்கும். ஆனால் ராஜஸ்தான் பீப்புள் எப்பொழுதுமே எப்படி தான் வியர் பண்ணுவாங்க அப்படின்னா பிரைட் அண்டே கலர்ஃபுல்லான ட்ரெஸ் அப்படிங்கிறதே வியர் பண்ணுவாங்க. ஸோ மென் அண்டே உமன் ஓகே இருக்காங்களா. ஸோ உமன் அப்படிங்கிறது லேடிஸ், த மென் அப்படிங்கிறது ஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அங்கே என்ன ட்ரெஸ் போடுவாங்க அப்படின்னா இந்த உமன் வியர் லெஹாங்கா. என்ன ட்ரெஸ் போடுவாங்க லெஹாங்கா. லெஹாங்கா வித் ப்ளவுஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. அதே மென் அப்படிங்கிறது என்ன வியர் பண்ணுவாங்க அப்படின்னா தோத்தி, குர்தா அண்ட் டர்பன்ஸ். ஓகேவா, மென் வியர் த லெஹாங்கா வித் ப்ளவுஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மென் வியர் த தோத்தி, குர்தா அண்டு டர்பன்ஸ் அப்படிங்கிறது தலைப்பாகைன்னு சொல்கிறது. ஓகேவா, ஸோ தலையில் என்ன செஞ்சுருப்பாங்க அழகாக அதை ரவுண்ட் பண்ணி அழகாக சுற்றிருப்பாங்க. ஸோ இந்த விதமான ட்ரெஸ் தான் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த ராஜஸ்தான் பீப்புள் அப்படிங்கிறதே வியர் பண்ணுவாங்க. ஸோ லெசன் நேம் அப்படிங்கிறதே த கிரேட் இந்தியன் டெசர்ட் அப்படிங்கிறதே பாலைவன பகுதி. ஸோ பாலைவன பகுதி அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா ஸோ என்ன தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். வாட்டர் அப்படிங்கிறதே ரொம்ப லோவாக இருக்கும். ரெயின்ஃபால் அப்படிங்கிறது ரொம்ப லோவாக தான் இருக்கும். ஸோ ஹெவி சாயில் ஏரேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த ஏரியா அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஸோ என்னென்ன பிளான்ஸ் அப்படிங்கிறது சம் பிளான்ஸ் பண்ணாங்க என்ன செய்யும் அப்படின்னா க்ரோத் ஆகும். டேட் ஃபார்ம்ஸ் இருக்கும், கீக்கர் இருக்கும், பேபிள் இருக்கும், கேட்டஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ ஏன் அதெல்லாம் இருக்குது அங்கே வந்து க்ரோத் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ அது வாட்டர் அப்படிங்கிறது ரொம்ப குறைவான வாட்டர் தான் அதுக்கு தேவைப்படும். ஸோ ஸ்டாண்ட் டியூன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா
அவங்கள climate அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ அதே விண்டர் சீசன் பார்த்தோம் அப்படின்னா கோல்டு அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஆக்குபேஷன் ஆஃப் த பீப்புள் அப்படிங்கிறது த இம்பார்ட்டன்ட் ஆக்குபேஷன் என்ன அப்படின்னா ரேரிங் த கோட் அண்ட் சீப், ஆடு வளர்க்குறது அங்கே இம்பார்ட்டன்ட் ஒரு ஆக்குபேஷன். நெக்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது அவங்கள பீப்புள் அப்படிங்கிறது இந்த ரிச் மினரல்ஸ் இந்த ராஜஸ்தான் ஏரியா, அதிகமான மினரல்ஸ் அப்படிங்கிறது எங்கே அவைலபிளாக இருக்கும் அப்படின்னா ராஜஸ்தானில் தான் இருக்கும். ஸோ அந்த பீப்புள் ஒர்க் இன் த மைன்ஸ், சுரங்கத்தில் என்ன செய்வாங்கன்னா ஒர்க் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. ஸோ அங்கே வியர் பண்ணுற என்னென்ன கிராப்ஸ் அப்படிங்கிறது, ஸோ இப்போ நவீடேஸில் கிராப்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக வியர் பண்ண க்ரோத் ஆக ஆரம்பிக்குது. ஸோ என்னென்னலாம் போடுறாங்க அப்படின்னா வீட், ஆயில் சீடு, கிராம், பல்சஸ், ஜோவர் அண்டு பஜாரா, மஸ்டர்ட், கடுகு. ஸோ இதெல்லாம் அதிகமாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஸோ அங்கே க்ரோத் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது அவங்கள பீப்புள் அப்படிங்கிறது என்ன வியர் பண்ணுவாங்க, ட்ரெஸ் அப்படிங்கிறது ரொம்ப பிரைட் அண்டு கலர்ஃபுல்லான ட்ரெஸ் அப்படிங்கிறது வியர் பண்ணுவாங்க. உமன் அப்படிங்கிறப்ப லெகாங்கா வித் ப்ளவுஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. மென் அப்படிங்கிறது ஓத்தி, குர்தா அண்டு டர்பன்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம்.